சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறோம். வலுவிழந்தோரை தாங்குவோம். 2014 ஆண்டிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய வேண்டிய வாரம். இந்த உதவியானது ஜனவரி முதல் கிழமையில் நாங்கள் அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறது. அந்த ப்ரோக்ராமில் இப்போ உங்களை மாதிரி கூட பிள்ளைகளை மாதிரியான ஆட்கள் வந்து பரதநாட்டியம் ஆடுறது, பேச்சுக்கள், கவிதைகள், பட்டிமன்றங்கள், கேம் ஷோக்கள், அப்படி பல பல நிகழ்ச்சிகளை செய்கிறது. மற்றது ஒரு சில நண்பர்கள் மேல் அவங்க வீட்டிலேருந்து வடை, ரோல்ஸ், கட்லெட்டுகள் செய்யணும் தருவேன். மற்றது நாங்கள் கொத்தரொட்டி அருவிகள் விற்கிறோம். மற்றது காசு வந்து நாங்கள் இப்படி ஒரு ஹோம் மாதிரி இருக்குது, அதில் எழுதியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் மனமும் வந்து நன்கொடையாக கொடுக்குற விரும்பினாக்கள் கொடுக்கலாம். அப்போ அவியல் அதில் 50 தண்டாக்கள் இருக்குன்னு, 20 தண்டாக்கள் இருக்குன்னு, 100 தண்டாக்கள் இருக்குன்னு, 150 தண்டாக்கள் இருக்குன்னு, 200 தண்டாக்களும் இருக்குது. அதை விட ஒரு சில ஆக்கள் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் காசு ஆக்களும் இருக்குங்க. அந்த பணங்களை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து ஆகிறோம். சரியா? சரி, இனி இப்போ உங்களோட பிரச்சனையை நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இங்கே வா, இல்லை நில்லுங்க, பயப்படாமல் நில்லுங்க. நானும் உங்களோட ஒரு தாத்தா மாதிரி. சரியா? சொல்லுங்க. கணவர் பம்பையில் இருந்து இங்கே வந்த அப்புறம் கூலி வேலையை தான் போகிறோம். 3 பிள்ளைகள் பார்க்கத்தானமான அப்பாவுக்கும் காலையில் ஆகுது, நான் வேலையில் போகிறது. என்ன ஆனந்த அவருக்கு? அவர் மருந்து குடிச்சு தூக்கு போட்டுதான் என்னத்துக்காண்டி சொல்ல முடியுமாண்டா சொல்லுங்க, இல்லாட்டி விடுங்க. அதே நீங்கள் கட்டாயம் சொல்லுங்க. எங்கள் அம்மாவுக்கும் வருத்தம் இருந்ததால் நாங்கள் கவனம் இல்லாமல் விட்டுட்டோம். அது வச்சுன்றோக்கு எனக்கு தெரியாது. சேர்ந்து மருந்து குடிச்சா அப்புறம் கொண்டு செக் பண்ணால் அழகு இருக்குன்னு சொல்லி பெரிய வீட்டர் பார்த்துட்டு சரி நேரம் இருக்கிற அழகு அது என் அம்மாவுக்கு இருக்கிறபடியே அவருக்கும் இருக்குன்னு சொல்லி. என்ன வருத்தம் இருக்கிறா? பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இது வருத்தம் சொல்றதுல ஒரு பயமும் இல்லை. எல்லாருக்குமே வருத்தம் அந்த மனநோய் பிரச்சனை இது சொல்றதுல ஒரு வெக்கம் தெரியாது. மருந்து குடிச்சாதான் கொண்டு குளிசி அழுதெல்லாம் கொடுத்தாது. அவர் ஒன்றும் குடிக்கிறதில்ல, தனக்கு இயலாதான்னு சொல்லி நெஞ்சு குத்தாண்டு ஆஸ்பத்திரி கொண்டு விட்டுட்டு வந்து நான் வந்து போயிடல, கையில் காசும் இல்லை, போயிடல. அவரே வந்து விட்டு வந்த முடியும் ஆஸ்பத்திரி விட்டு போகிறாங்க. துவைக்கிட்டு தான் பீலிக்கிறது, வந்துட்டு போக தூக்கில் தொங்கிட்டே இருக்கிறேன்.